Hello friends, welcome to Bismi Samayal. இந்த வீடியோல இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கறத பார்க்கலாம். மஷ்ரூம்ல நம்ம வந்து கிரேவியோ இல்ல மஷ்ரூம் பிரியாணியோ செய்வோம் இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யும்போது நிறைய பேர் வந்து இத க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம்க்கு மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுப்பீங்க. அந்த மாதிரி தோலை உரிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா இதுல ஒரு அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மஷ்ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நமக்கு வந்து எடிபிள் தான், அதாவது சாப்பிடக்கூடியது தான். நிறைய பேர் வந்து இந்த தண்டு பகுதியை உடைச்சு கீழே போட்டுருவாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாத்தையும் பிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லை. எல்லாத்தையுமே நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, மஷ்ரூம்ல இந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து கருப்பா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கருப்பா இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப பழைய மஷ்ரூம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி நல்ல வெள்ளையா இருக்கு, எல்லாமே நல்ல க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். இப்போ இதை க்ளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா மைதா தான். மைதா அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா மாவு தூவிட்டு நல்லா பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் ஃபுல்லாவே மாவுல நல்லா கூட்டாயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா இதில் ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்கு அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இனி கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் வந்து வடை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து இந்த வடைக்கு மட்டும் இல்லை, பஜ்ஜி போண்டா இல்லை வடை எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பஜ்ஜி போண்டா வடைலாம் நம்ம வந்து சுட்டு சூடாக எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கும் போது எல்லாமே நல்ல மொறுன்னு இருக்கும். இதுவே சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல மொறுன்னு இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். இங்கே நான் வந்து கீரை வடை தான் செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே என்னென்ன பொருளெல்லாம் சேர்ப்போமோ எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் காய வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதிலிருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து சூடான எண்ணெய் சேர்த்து பிசையும் போது இது வந்து நம்ம ரெசிபிக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி சூடு ஆறி எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கும். நம்ம ரெசிபி அதிகமாக எண்ணெயை குடிக்காமலும் இருக்கும். இதை வந்து நீங்கள் பக்கோடா போண்டா இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கீரையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே உடனேவே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி கீரையெல்லாம் கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கீரை வந்து ஒரு 4-5 நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட வாடி போகாமல் இப்போ இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாதாரண பேப்பர் தான். நியூஸ் பேப்பரெல்லாம் இருக்கும்ல, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லைன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து கீரையை வச்சுட்டு ஃபுல்லாகவே நல்லா சுற்றி விட்டுறலாம். கொஞ்சம் கூட எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. இது பிரிஞ்சு வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்ம வச்ச மாதிரி நல்ல பசுமையாக இருக்கும். இதிலிருந்து ஒரு இலை கூட உங்களுக்கு உதிராது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 3 நாளைக்கு அப்புறமா நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதில் இருக்கக்கூடிய இலை வந்து ஒன்று கூட கொட்டவே இல்லை பாருங்கள். நம்ம வச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து 3 நாளில் எடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சுற்றின மாதிரி நல்ல பேப்பரில் சுற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு காற்று போகாத டப்பாலையோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம வைக்கும் போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முருங்கைக்கீரைன்னு மட்டும் இல்லை, எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி,
பேப்பரில் சுற்றி வைக்கும்போது அதுலேருந்து ஏதாவது தண்ணி வந்தாலும் அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கீரை வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் ஆகாமல் சொதன்னு ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான். நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் வந்து உப்பு தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் டப்பாவே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் பிளாஸ்டிக் ஸ்பூனையும் போட்டு வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவோ உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா செராமிக், அதாவது பீங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனை பாருங்கள், இதை வந்து நான் கவனிக்காமல் உப்பு டப்பாலேயே போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனை எடுத்து பார்க்கும்போது இதில் லைட்டாக விரிசல் விழுந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நாளையிலே இந்தளவுக்கு விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணாமல் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்கான் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனையுமே இந்த மாதிரி மரக்கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது. என்ன அப்படின்னா, உப்பில் வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி விடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தண்ணி விடும்போது மரக்கரண்டி வந்து அந்த ஈரம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம உப்பை வந்து நல்ல உதிரியாகவே வச்சுக்கும். இந்த கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. காஃபி பாட்டில் இல்லை ஜாம் பாட்டில்லாம் வரும்ல, அதையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ப்ரான் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்கன்னாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் வந்து பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாதாரண மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக நான் வந்து மிளகு சேர்க்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த பெப்பரோட அளவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிருச்சு. இங்கே வந்து நான் ஒரு 800 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காரம் தேவைன்னா மட்டும் இது சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் நல்லா ஊறும்போது இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலா, உப்பு, காரம் எல்லாமே இந்த ப்ரான்ஸில் ஏறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். இது வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம்ல, அந்த எறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே எறாவை சமைக்கும் போது அதிலிருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே போதும் இது குக் ஆகிறதுக்கு. எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இறாலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கவே இல்லை.
இந்த தண்ணியிலே இது இன்னும் நல்லா குக் ஆயிரும். லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிக்கலாம். இடையில வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றிட்டு இறை வந்து நல்லா குக் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, ரொட்டி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.